ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் வந்து ரொம்ப அன்பான பையன். ஒரு நாள் அவங்க அப்பா கூட அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போது என்ன பேசிகிட்டு இருந்தான்னா, அந்த எப்படி மரங்கள் செடி கொடிகளெல்லாம் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டே வந்து ரொம்ப அதிகமான மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அப்போ மழை பெய்யும்போது இந்த பயிர்கள் வாடிடுமோன்னு சொல்லி அந்த அப்பாவும் பையனும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஊர் மக்களும் அதே மாதிரி என்ன பண்ண அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கடுமையான மழை பெஞ்சிட்ருக்கு, எப்படி இதிலேருந்து மக்களை காப்பாற்றுறது, பயிர்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் வந்து சொன்னால், பயிர்களை காப்பாற்றுறது முக்கியம்தான், முதல்ல நம்ம உயிரை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் போய் நம்ம தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தான். அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அவங்க மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சுது. அப்போ அந்த பையன் அங்கே ஊர் மக்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் போய் தங்கியிருந்தாங்க. அங்கே தங்கியிருக்கும் போது அந்த பையன் வந்து என்ன யோசிச்சான்னா, அங்கே எப்படி நம்ம ஊர் மக்கள் இந்த பயிர் சேதத்துலேருந்து பாதுகாக்கிறது யோசிச்சுட்டு இருந்தான். மறுநாள் மழை வந்து பெய்கிறது வந்து நின்றுருச்சு. நின்னதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா மழை நின்றுருச்சு, மக்கள் யாரும் சேதமடையலை, பயிர்கள் மட்டும்தான் சேதமடைஞ்சது, உயிர் சேதம் அடையலை. அதனால் மக்கள் எல்லாரும் அந்த பையன் கொடுத்த ஐடியாவுக்கு அவனை ரொம்ப பாராட்டி இது பண்ணாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்கணும்.